வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னா என்னன்னா, முதல் பட்டதாரி அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது? அத பத்தி டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னென்ன தகுதி, என்னென்ன டீட்டெயில்ன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து குடுக்கணும். இதுல அப்ளிகேண்ட், ஃபாதர், மதர், உங்க தாத்தா, அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இது வந்து எழுதிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ல இது வந்து என்னென்ன குடுக்கணும்னா, அவங்களோட நேமு, அப்ளிகேண்ட் நேமு, ஏஜ், எஜுகேஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷனு, அ என்ன டிகிரி அப்படின்றது மாரி போட்டுருக்கோம். மேக்ஸிமம் இது வந்து கவர் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்னு வாங்கும்போது இவங்கலாம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10த் 12த்துக்குள்ள மட்டும் இருந்தா மட்டும் இப்ப அப்ளிகேண்ட் வந்து நம்ம வந்து டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல ஆகட்டும், வேலைவாய்ப்புல ஆகட்டும், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் வந்து கம்பல்சரி தேவை. 12த் முடிச்சுட்டு காலேஜ் போறீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க கம்பல்சரி வாங்க வேண்டியது விஷயம். அதுக்கப்புறம் இந்த டைம்ல போயிட்டு வந்து உங்களோட சிஸ்டர்ஸு, பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து காலேஜ் ஸ்கூல் படிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அவங்க வந்து ஸ்டடி சர்டிஃபிகேட்டு. அது வந்து இப்பயே வந்து நீங்க வாங்கிரலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்ப அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு இப்ப இந்த இன்ஜினியரிங் போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குங்க. அதனால வந்து ஃபாதர்ஸு, மதர்ஸு அதெல்லாம் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ரெடி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவங்க நேமு, அது இது இப்போ ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குடுத்துட்டு, இங்க வந்து சிக்னேச்சர் குடுத்துருங்க. உங்க பேரண்ட், கார்டியன் வந்து சிக்னேச்சர் குடுங்க. டேட், டைம் போடுங்க. இது வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அ ஆன்லைன்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து நீங்க மொபைல்ல பண்றது தான் சொல்ற விஷயம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள போயிடும். உள்ள போன உடனே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகேண்ட் வந்து டிசி வந்து கேட்டிருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபாதர், மதரு, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் தாத்தாவோட பாட்டி இதெல்லாம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் அப்ளிகேன்ட்ஸ் செல்ஃப் டிக்ளரேஷனு, அதுக்கப்புறம் கரண்ட் அகாடமி இயர் வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி சர்டிஃபிகேட் வந்து உங்க தங்கச்சிங்களோட தம்பியோடது யாருது இருந்தா அது வாங்கணும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம ஃபீஸ் பேமெண்ட் வந்து ரூ. 60 தான். ரிசீட் குடுத்துருங்க. ரிசீட் குடுத்த உடனே இங்க கேன் நம்பர் டீட்டெயில் போட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரியாதவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இங்க வந்து கேனுன்னு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணது நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டுருக்கோம். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்க உங்களோட மொபைல் நம்பர் போட்டு இங்க சர்ச் குடுத்தாலும் வரும். ஆதார் நம்பர் போட்டு குடுத்தாலும் சர்ச் குடுத்தாலும் வரும். நம்ம இப்போ மொபைல் நம்பர போட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ப்ரொசீட்ன்னு குடுத்துக்கலாம். ப்ரொசீட் குடுத்தோம்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. உங்க வந்து கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நோ குடுத்துருங்க. அவங்க வந்து படிச்சிருக்காங்களா இல்லையான்றது தான் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்றது எப்படின்னா, இப்போ வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் இதுல வந்து உங்க தாத்தா, அம்மா அதெல்லாம் எல்லாத்தையும் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராசஸிங் வந்து 2025ன்னு சொல்லி போட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்ரஸ் வந்து எதுல வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்றதுனால, நீங்க வந்து உங்க ஸ்கூல் இதே வந்து போட்டுருங்க. இந்த ஸ்கூல் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. என்ன இருக்கோ அத போட்டுக்கோங்க. ஃபேமிலி டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுத்தீங்கன்னா, உள்ள போயிடும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வருதுன்னா, ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகேண்ட் டிசி, கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 பேர் போட்டேன். அந்த 3 பேரோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து போட சொல்லிருக்கு. ஃபேமிலி ஸ்மார்ட் கார்ட் போடணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன். இது எல்லாமே வந்து 8மே வந்து மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் அத பிரிண்ட் எடுத்து, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணீங்கன்னா போதும். இது மனுதாரரோட செல்ஃப் டிக்ளரேஷனு. இது நான் வந்து மனுதாரர் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து போடும்போது செல்ஃப் டிக்ளரேஷன் போடும்போது இங்க அட்டாச் பண்ணும்போது, இங்க வந்து 1 வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்ப 8வது போட்டு 8வதுல வந்து 08ல 1வது இந்த இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் 8.
1ன்னு போட்டு இல்லன்னா அதில போட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில சொன்னேன் இல்லையா? இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்க வந்து இங்க வந்து அட்டாச் பண்ணணும். அப்ப அட்டாச் பண்ணினீங்கன்னா, அட்டாச் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க எல்லாமே டீட்டெயிலா வந்து ஆட் ஆயிரும். அதேமாரி ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபியும், டாக்குமெண்ட் சைஸ் வந்து 200 கேபில இருக்கணும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைஸ் பண்ணிக்கோங்க. 250க்கு 250 பண்ணி ஃபோட்டோஸ் ரீசைஸ் பண்ணிக்கின்னு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணது எப்படின்னு தெரியலனா கூட, இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தா போறனால, நம்ம வந்து இப்போ ஷார்ட்லிஸ்ட்டா பண்ணியிருக்கோம். இப்ப வந்து சேவ் பண்ணிட்டு பேமெண்ட் குடுத்தீங்களா அப்படின்னா, விஓ, ஆர்ஐ அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார் கூட சைன் போட்டாருன்னா போதும். உங்களுக்கு வந்து இது வந்து அப்ரூவல் ஆயிரும். இத வச்சு நீங்க காலேஜ் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் போனாலும் சரி, காலேஜுக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போம்போது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம அப்ளை பண்ணிருங்க. நீங்க அப்ளை பண்ணாலும் உங்க ஃபேமிலில, உங்க குடும்பத்தில யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இத அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.